செய்திகள் தொடர்கின்றன. இயந்திரமயமாகிவிட்ட வாழ்க்கையில் எதற்குமே நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அலுவலகங்களில் நிலவும் வேலைப்பளு மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் அதிகரிக்க செய்கிறது. இதிலிருந்து விடுபட உதவுகிறது சேர்கோசைஸ் எனப்படும் அமர்ந்த இடத்தில் இருந்தே செய்யும் உடற்பயிற்சி. இது குறித்த சிறப்பு செய்தியை இப்போது பார்க்கலாம். எழுந்து ஆட வைக்கும் துள்ளலான இசை, நாற்காலியில் அமர்ந்தபடியே உடலை அசைத்தாடும் இளம் பெண்கள், இவை திரைப்படங்களில் நடனமாடுவதற்கான ஒத்திகையோ சாதனை நிகழ்த்துவதற்காக ஒன்று திரண்ட கூட்டமோ அல்ல. அன்றாடம் அலுவலக பணிகளில் முடங்கி கிடக்கும் ஊழியர்களின் மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் உடல் உபாதைகளையும் போக்கும் வகையில் உட்கார்ந்த இடத்திலேயே இசையுடன் செய்யும் சேர்கோசிஸ் உடற்பயிற்சி தான் இது. சேர்கோசைஸ், சேர் கோஆர்டினேட்டர் எக்ஸசைஸ். இது எதுக்கு நான் கண்டுபிடிச்சதுன்னா, முன்னெல்லாம் ஒரு ஜிம்முக்கு போவாங்க, இல்லைன்னா வாக்கிங் போவாங்க. இப்போ சில பேர் வந்துட்டு ஆஃபீஸில் ஜிம்மெல்லாம் வச்சுருக்காங்க, பட் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அல்டிமேட்டாக நான் பார்த்தேன், நான் வேர் தே ஆர் ஸ்பெண்டிங் மச் டைம், எங்கே வந்து அவங்க டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சேரில். சிட்டிங் இஸ் கில்லிங்னு ஒரு இது இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ இருக்கிற செடென்டரி லைஃப்பில் உட்கார நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற சேர்லேயே வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போர் அடிச்சதுனால மியூசிக் ஃபார்மில் கொண்டு சேர்கோசைஸ், சேர் கோஆர்டினேட்டர் எக்ஸசைஸ்னு கொண்டிருக்கேன். கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்லும் இந்த கால வாழ்க்கையில் ஆண்களை விட பெண்களுக்கே பணிச்சுமை அதிகம் என்பது மறுக்க முடியாத உண்மை. வீட்டு வேலைகள், குழந்தைகளை பராமரிப்பதுடன் அலுவலகத்தில் ஏற்படும் வேலை பளுவால் உடற்பயிற்சி என்பதை பெண்களில் பலர் எண்ணி பார்க்க முடிவதில்லை. ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா 8 hours 9 hours சிஸ்டம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் எங்கேயோ எக்ஸசைஸ் டைம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு போனால் மேரீடுன்றனால வீட்டுக்கு போனால் குழந்தை, ஹஸ்பண்டை பார்த்துட்டு குழந்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜாப் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைம்ன்றது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த டைம் இப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்றதுக்கு எந்த டைமுமே கிடையாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பணிபுரியும் இடத்திலேயே இடத்தை கூட மாற்றாமல் அமர்ந்திருக்கும் இருக்கையிலேயே உடற்பயிற்சி என்பது எவரையும் கவரக்கூடியது. அதிலும் கூடுதல் நேரம் தேவையில்லை, பணம் செலவழிக்க வேண்டியதில்லை என்பதால் இத்தகைய உடற்பயிற்சி தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று கூறுகின்றனர் பயன் பெற்றவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான். ஏன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டயட்டில் இருக்கணும், அப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிடணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் போகணும், அங்கெல்லாம் போனால் நிறைய பணம் செலவாகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த சேர்கோசைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு நல்ல மியூசிக் கேட்டுட்டு ஜாலியாக மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பணம் செலவழிக்க வேண்டாம் அண்ட் எங்கேயும் போக வேண்டாம். இந்த டைம் அந்த டைம்னு நமக்கு இந்த டைம் ஷிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஒரே இடத்தில் பல மணி நேரம் அமர்ந்து வேலை செய்வதால் கழுத்து, கண், இடுப்பு, கால்கள் உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் பணியை தொடங்கிய சில மணி நேரத்திலேயே மனச்சோர்வும் உடல் சோர்வும் தாமாக வந்து சேர்க்கின்றன. அவற்றை போக்க சில நிமிடங்கள் இசையுடன் சேர்ந்து செய்யும் இந்த உடல் பயிற்சி மனதுக்கு இதமளிப்பதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். சேர்கோசைஸ்ங்கிறது வந்துட்டு மியூசிக்கோட வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனி எக்ஸசைஸ் மட்டும் பண்ண சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் மியூசிக்கோடு வரும்போது அது மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஐடியில் இருக்கிறவங்க அப்படின்னாலே பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது, ஐ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அது இதுன்ட்டு நிறையா சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பார்ட்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒர்க் டைம்லேயே ஒரு ½ hour அந்த மாதிரி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இது இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மைண்ட் மட்டும் இல்லை, பாடிக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அப்புறம் மென்டல் ப்ரெஷர் இதெல்லாமே அது போக்குது. அலுவலகம் மட்டுமல்லாமல் வீட்டிலும் இந்த உடற்பயிற்சியை எளிதாக செய்யலாம் என்பது இதன் சிறப்பு.
பள்ளி மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிப்பதன் மூலம் வகுப்பறையில் அவர்களுக்கு ஏற்படும் சோர்வை நீக்குவதுடன் நினைவாற்றலை அதிகரிக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். சாக்கோசைஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸசைஸ் வித் மியூசிக். இட்ஸ் அ ஃபன் கான்செப்ட். பேசிக்லி ஒரே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம மூளை வந்து ரொம்ப போர்டாக ஆகிறதுக்கு, கவனக்குறைவு, கவனச்சிதறல், மன அழுத்தம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்பெஷலி இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா ஒரே கிளாஸ் ரூமில் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பாடங்களை பார்த்துட்டு இருக்கும்போது சாக்கோசைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குட்டீஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜைசிங் அட்மாஸ்பியர் கிடைச்சிடும். அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். கிரியேட்டிவிட்டி அண்ட் பெட்டர் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் நம்மளால கண்கூடா பார்க்கறதுக்கு முடியும். இயந்திரமாகிவிட்ட வாழ்க்கையில் எதற்குமே நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறை. வீடு, பள்ளி, கல்லூரி, அலுவலகம் என எல்லா இடங்களிலும் ஏற்படும் வேலைப்பளு அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிப்படைய செய்கிறது. இதிலிருந்து விடுபட சிறிது நேரத்தை ஒதுக்கி அமர்ந்த இடத்திலேயே செய்யும் இந்த இசை உடற்பயிற்சி மூலம் அவற்றை தகர்த்தெறியலாம் என்பதே நிபுணர்கள் கூறும் ஆலோசனை. சன் செய்திகளுக்காக குருசாமி மற்றும் ஆர் ஜெகஜீவன் ராம். Stay fit while you sit.